அந்த 4 நாளுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர்ட் ஆகிட்டேன். நானும் முடிதான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் முடித்தேன் சார். விக்கிக்கு ஃபோனை போட்டு சண்டை போட்டான்ட்டு, நீ எனக்கு நடிக்க சொல்லித்தரடா, நீ வந்து நீ வந்து என்னை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஒரு 4 நாள் கழிச்சு நயன் கேட்டாங்க, இன்னும் 2 பேருக்குல ஜி பாண்டி பாட்டி கேட்ரிவன் கொஞ்சம் எப்போ பண்ண சொல்கிறான் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட. அப்படின்னு 2 பேருக்குலையும் ஒரு, ஏன்னா எனக்கு விக்கி கதை சொல்லும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன். நான் விக்கி தான் பண்ணவே ட்ரை பண்ணேன், ஆனால் இது வந்து விக்கி மேலே கம்ப்ளைண்ட் இல்லை. 2 பேருக்கு அந்த புரிதல் நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலாக விஷ்ணு விஷால் சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் மட்டும் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அதை கேரி பண்ண. உண்மையாக அது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். அவன் அழுதுனா அழ வரணும், ஒரு இடம் அழும்போது சிரிக்க வரணும். அவன் நல்லவன் ஆனால் ஃப்ராடு, ஏதோ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்கும், அது ஒன்று வேறையாக இருக்கும். அது நான் அதில் விக்கியோட ரைட்டிங் பார்த்து ரொம்ப அதை நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இட்ஸ் எவ்ரிதிங் பிகாஸ் ஆஃப் விக்னேஸ்வரன். அவன் தான் அதை வந்து கொண்டு போனது. எனக்கு அது புரியாமல் ஒரு 4 நாள் இருக்கும்ல, அந்த 4 நாளுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி நிறையா படங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு படம் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள். இப்போ வரைக்கும் நான் விக்கிட்ட பேசுகிறேன், விக்கி நீ ரொம்ப நீ தானே நியூ ஏஜ் ஆஃப் சினிமா, நீங்கள் காத்தால் 2 காதெல்லாம் வந்து நீங்கள் அந்த லைனை எடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதலான்னு கூட யோசிக்க முடியாது. நியூ ஏஜ் ஆஃப் சினிமா அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கொஞ்சம் ஸ்பெஷல், ரைட்டிங்கில் வந்து அவன் ஸ்பெஷல். நிறைய பேருக்கு அது புரியாது. இதுவே நானும் கூட தானே ஒரு 4 ஹீரோ ரிஜெக்ட் பண்ண கதை தான் அது. அவன் புரிஞ்சிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அவன் உள்ள நிறைய மேஜிக் கிரியேட் பண்ணுவான். அப்படி அவன்கிட்ட கிடைச்ச அனுபவம் இந்த மாதிரி வாவ் அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே எனக்கு மொத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா படத்துலையும் இருக்கிற அனுபவத்தையும் சொல்லுவேன். வாவ், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கும். Joyalika's world's favorite jeweler diamond wedding collection by Pride. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.